ப்ளீட்ஸையும் அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறம் மெஷர் பண்ணுங்க. 1 2 அகைன் இந்த ப்ளீட்ஸையும் எடுத்து கீழே ட்ராப் பண்ணுங்க. முன்னாடி போடுற ப்ளீட்ஸ் எல்லாமே 1 2 இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு கீழே தான் வரணும். அண்ட் தென் இங்கே கொஞ்சம் எக்ஸஸாக இந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, எடுத்து இப்படி லைட்டாக ஜென்டலாக ஒரு ஃபோல்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் கிளாத் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டக்கின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடம் இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது உங்களோட குட் சைட் ஆஃப் த சாரி மேலே வந்துடும். 2 ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களோட ஹேங்கரோட மெஷர்மெண்ட் வந்துடும். 1 2 உங்கள் என்டையர் சாரியுமே டேபிள் மேலே வந்துடும். அண்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக உங்கள் ஹேங்கரை இங்கே பிளேஸ் பண்ணிட்டு சாரியை இப்படி உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க. பெக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த சாரியை இப்படியே கொண்டுட்டு வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் ஜென்டிலாக உங்கள் சாரியை ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மேலே வந்துடும். எகெயின் அங்கே வச்சு ஒரு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிள், உங்கள் பாக்ஸ் ஃபுல் முடிஞ்சது. இப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து இங்கே பஞ்சாக ஒரு சேஃப்டி பின் போட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் ப்ளீட்ஸ் தனியாக இருக்கும் இல்லைங்களா, இதை இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி உள்ள ஃபோல்ட் பண்ணிட்டீங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேங்கர் ஃபோல்டிங் இருக்குது. அண்ட் திஸ் இஸ்